அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி தான் நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கடந்த மாதம் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளன. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருப்பதால் பெற்றோர்கள் உடன் மாணவ மாணவிகள் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். மேலும் சிலர் விளையாட்டு மற்றும் கல்விசார் பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று வருகின்றனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏற்கனவே அறிவித்து இருந்த நிலையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பு உள்ளதா என்று கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதா என்று அண்மையில் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு இப்போதைக்கு பள்ளிகள் திறப்பு ஜூன் 2ஆம் தேதி என்று சொல்லி இருக்கிறோம். அந்த நேரத்தில் வெயிலின் தன்மையை பார்த்து தமிழக முதல்வர் அலுவலகத்தில் வானிலை குறித்து பிரத்யேக குழு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அவர்கள் சொல்வதை பொறுத்து பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்து இருந்தார். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கோடை வெயில் சுட்டரித்து வந்தாலும் பரவலான இடங்களில் பருவமழை பெய்து வருகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் சற்றே குறைவாக உள்ளது. இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. எனினும் ஏராளமான மாணவர்களும் பெற்றோர்களும் கோடை விடுமுறைக்கு சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதால் முன்கூட்டியே பள்ளிகள் திறப்பு குறித்து முறையாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வருகிறது. இந்நிலையில் மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் அதி கனமழை மற்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படும் மாவட்டங்களுக்கு மட்டும் விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.